அம்பேத்கர் கல்வி உதவித்தொகை வழங்கப்படவில்லை என தவறான செய்தி பரப்பப்படுகிறது என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு கூறியுள்ளார். அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டத்தில் வெளிநாட்டில் பயிலும் மாணவர்களுக்கு உதவித்தொகை முறையாக வழங்கப்படுகிறதா என திமுக உறுப்பினர் கோவிச்செழியன் கேள்வி எழுப்பினார். மலேசியாவில் உயர்கல்வி பயிலும் மாணவர் பாரதிதாசனுக்கு வழங்கப்பட்ட நிதி அனைத்தும் கடந்த திமுக ஆட்சியில் வழங்கப்பட்டது என்றும் மாணவர் கருத்து தெரிவித்த பிறகு அவருக்கு உதவித்தொகை வழங்கப்பட்டதா என கோவிச்செழியன் கேள்வி எழுப்பினார். மலேசிய தேசிய பல்கலைக்கழகத்தில் PhD 2ஆம் ஆண்டு படித்து வரும் ஆராய்ச்சி மாணவர் திரு பாரதிதாசன் என்பவர் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டத்தின் உதவித்தொகை கிடைக்கவில்லை என பேசியது சமூக வலைதளங்களில் வெளிவந்திருக்கிற சூழலில், அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டத்தின் கீழ் வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்களுக்கு உரிய நேரத்தில் இந்த உதவித்தொகை வழங்கப்படுகிறதா என்பதை அரசின் கவனத்துக்கு ஈர்த்து அமர்கிறேன். அதற்கு பதிலளித்த சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு, மலேசிய மாணவருக்கு 48 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டு விட்டதாகவும் அம்பேத்கர் அயலக கல்வி உதவித்தொகை தாமதமின்றி வழங்கப்படுவதாகவும் தெரிவித்தார். மாணவர் பாரதிதாசனுக்கு வழங்கப்பட்ட நிதி திமுக ஆட்சியில் வழங்கப்பட்டது என்பது மறுக்கவில்லை என்ற அமைச்சர், மாணவனுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படவில்லை என்பது தவறான அரசியல் உள்நோக்கத்துடனான குற்றச்சாட்டு என்று கூறினார். மாணவரின் குற்றச்சாட்டை ஆராயாமல் அரசியல் கட்சிகள் உள்நோக்கத்துடன் குற்றம் சாட்டுவதாகவும் வன்னியரசு தெரிவித்தார். திரு பாரதிதாசன் என்ற மாணவருக்கு அண்ணல் அம்பேத்கர் அயலக கல்வி உதவித்தொகை திட்டத்தின் கீழ் கல்வி உதவித்தொகை வழங்கப்படவில்லை என ஊடகங்களில் வெளியான செய்தி தவறான செய்தி. ஆனால் மேற்கண்டவாறு இதுவரை 48,22,097 ரூபாய் மாணவரின் கல்வி நலன் கருத்தில் கொண்டு மாணவருக்கு விடுவிக்கப்பட்டுள்ளது. ஆனாலும் அதற்குரியான சரியான பயனீட்டு விவரங்கள் மற்றும் ஆவணங்களை சமர்ப்பிக்காமல் உள்ளார். மேலும் உரிய ஆவணங்களை சமர்ப்பிக்காமலே கூடுதல் தொகை பெற சமூக வலைதளங்கள் மற்றும் ஊடகங்கள் மூலம் மாணவர் தவறான கருத்துக்களை சொல்லி வருகிறார். மாணவரின் தவறான செய்திகளின் உண்மைத்தன்மையை சரிபார்க்காமல் அரசியல் உள்நோக்கத்தோடு அவதூறு பரப்பப்பட்டு வருகிறது.